ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பாலா பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, குழாய் கணக்குகள், பைப்ஸ் அண்ட் சட்டன்ஸ். ஓகேவா? இதில் வந்து ஒரு 5 மெத்தட் இருக்குது. 2 குழாய்கள் முறை, 3 குழாய்கள் முறை, நிரப்பு மற்றும் காலி செய்யும் முறை, மடங்கு அல்லது பங்கு முறை, நேர முறை. ஓகேவா? இந்த 5 மெத்தடையும் வந்து நம்ம ஒவ்வொன்றா வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு மெத்தட் 2 குழாய்கள் முறை. ஃபஸ்ட்டு மெத்தடில் உள்ள ஃபஸ்ட்டு கணக்கு. இந்த கணக்கில் வந்து இது 12 மணி நேரம் கிடையாது, 15 மணி நேரம். இதை மட்டும் கரெக்ஷன் படிக்காங்க. ஓகே, இப்போ ஏ அப்படிங்கிறது ஒரு குழாய் வந்து 10 மணி நேரத்தில் வந்து ஒரு தொட்டியை நிரப்புகிறது. பி அப்படின்ட்டு ஒரு குழாய் வந்து 15 மணி நேரத்தில் ஒரு தொட்டியை நிரப்புகிறது. 2 குழாய்களும் ஒரே நேரத்தில் திறந்து விடப்பட்டால் தொட்டி நிரம்ப எவ்வளவு நேரம் ஆகும்? இது வந்து ஃபஸ்ட்டு மாடலில் உள்ள பேசிக்கான கணக்கு. இந்த மாதிரி கணக்கு தான் வந்து குரூப் 4ல் வந்து அதிகம் வந்து கேட்பாங்க. ரொம்ப ஈஸியான கணக்கு. இதை வந்து பாருங்கள். இப்படி இருந்துச்சுன்னா ஏயும் பியும் வந்து பெருக்கிடுங்க. ஓகேவா? கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூ, ஏ வேல்யூ என்னவோ பி வேல்யூ என்னவோ அந்த ரெண்டையும் வந்து பெருக்கிடுங்க. ஏ இன்ட்டு பி டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி. ஓகே, இவ்வளோ தான். இப்படி பண்ணிட்டீங்கன்னா இந்த கணக்கோட ஆன்சர் வந்து வந்துடும். ஓகே, ஏயும் பியும் பெருக்கணும், ஏ ப்ளஸ் பி. இப்போது இதில் வந்து ஏ வந்து என்னது 10, ஸோ 10, பி வந்து 15, 10 இன்ட்டு 15 டிவைடட் பை 10 ப்ளஸ் 15, 10 ப்ளஸ் 15, 10 ப்ளஸ் 15 வந்து எவ்வளவு? 25. ஸோ 10 இன்ட்டு 15 டிவைடட் பை 25. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் ஆன்சர் ஓரஞ்சு 5, ஓரஞ்சு 5, மூவஞ்ச 15, ஐயஞ்ச 25, ஓரஞ்சு 5, ஈரஞ்ச 10. ஸோ ஈர் 3 6. ஆன்சர் வந்து 6 ஹவர்ஸ். ஓகேவா? ஸோ ஏ அப்படிங்கிறது குழாய் 10 மணி நேரமும், பி அப்படிங்கிறது குழாய் 15 மணி நேரமும் ஒரு தொட்டி நிரப்புக்குது. ரெண்டையும் வந்து சேர்த்து ஒரே நேரத்தில் திறந்து விட்டால் அந்த 2 குழாய்களும் சேர்த்து ஒரு தொட்டியை நிரப்ப 6 மணி நேரம் ஆகும். ஓகே, இது வந்து பேசிக்கான சிம்பிளான கணக்கு. குரூப் 4ல் வந்து இந்த லெவலில் தான் வந்து கேட்பாங்க. ஓகே, இரண்டாவது கணக்கு எக்ஸ் குழாய் அப்படி. ஓகேவா? எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு குழாய் வந்து 24 நிமிஷத்தில் ஒரு தொட்டியை நிரப்புகிறது. ஒய் அப்படிங்கிறது ஒரு குழாய் வந்து 48 நிமிஷத்தில் வந்து ஒரு தொட்டியை நிரப்புகிறது. 2 குழாய்களும் காலை 8:14 மணிக்கு திறந்து விடப்படுகிறது எனில் தொட்டி நிரம்ப எவ்வளவு நேரமாகும்? இது அதே கணக்கு தான். என்ன காலையில் இந்த டைமில் திறந்து விடப்படுகிறது மட்டும் ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. இது சேம் மெத்தடு தான். ஓகேவா? ஏயும் பியும் வந்து பெருக்கிட்டு டிவைடட் பை ஏயும் பியும் வந்து கூட்டிடணும். ஸோ இப்போ வந்து இதில் ஏயும் பியும் வந்து பெருக்கலாமா? அதாவது எக்ஸையும் ஒய்யும். ஓகே, எக்ஸ் வந்து என்னது 24 இன்ட்டு 48 டிவைடட் பை 24 ப்ளஸ் 48 வந்து எவ்வளவு? 72. இப்போ டிவைட் பண்ணலாமா? ஓர் 24 24, 3 24 72, ஓர் 3 3, 16 3 48. ஸோ 16 நிமிஷம். 2 குழாய்களும் சேர்ந்து திறந்து விடப்பட்டால் 16 நிமிஷம். ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? காலையில் 8:14க்கு இந்த 2 குழாயும் வந்து நாங்கள் திறந்து விட்டுறோம். அப்படின்னா எத்தனை மணிக்கு வந்து இந்த குழாய்கள் வந்து எத்தனை மணிக்கு வந்து தொட்டி நிரம்பும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ 8:14, இப்போ வந்து ஒரு 16 நிமிஷம் ஆகுது. 8:14 திறந்து விட்றாங்க. ஒரு 16 நிமிஷம் கழித்து வந்து தொட்டி நிரம்பிடும். ஸோ 8:14 ஒரு 16 நிமிஷம்னா எவ்வளவு? 8:30. ஸோ காலையில். ஓகேவா? இதில் வந்து இப்படி இருக்கும் ஆப்ஷனு 8:30 ஏஎம், 8:30 பிஎம்னு இருக்கும். ஓகேவா? காலையிலன்னா வந்து என்னது? ஏஎம். ஸோ 8:30 ஏஎம்ட்டு கரெக்டாக கிளிக் பண்ணுங்கள். 8:30 வந்துட்டேன் அப்படின்ட்டு 8:30 பிஎம் போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து தப்பாகிடும். ஸோ 8:30 ஏஎம்ங்கிறது கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இதுவும் வந்து அதே மெத்தடு தான். இந்த கணக்கில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரே ஒரு பாயிண்ட்டு. காலையில் 8:14க்கு 2 குழாயும் சேர்ந்து திறந்து விட்றோம். அப்போது 2 குழாயும் சேர்ந்து நிரம்புறதுக்கான டைம் வந்து ஒரு 16 நிமிஷம் ஆகுது. அதை ஆட் பண்ணிட்டோன்னா காலையில் 8:14 8:30க்கு வந்து ஓவர் ஆயிரும். தொட்டி வந்து நிரம்பி முடிந்து விடும். அவ்வளோதான். ஸோ எக்ஸ்ட்ரா டைமிங் மட்டும் கொடுத்துருக்காங்க. கான்செப்ட் வந்து சேம் தான். இப்போ அடுத்த கணக்கு ஏ அப்படிங்கிறது ஒரு குழாய் வந்து 12 மணி நேரத்தில் வந்து ஒரு தொட்டியை நிரப்புகிறது. பி அப்படிங்கிறது ஒரு குழாய் வந்து 10 மணி நேரத்தை பாதி தொட்டியை காலி செய்கிறது. ஓகே, இல்லை காலின்னு வார்த்தையை விட்டுட்டேன். ஸோ ஏங்கிறது குழாய் 12 மணி நேரத்தில் ஒரு தொட்டியை நிரப்புகிறது. பி அப்படிங்கிறது ஒரு குழாய் வந்து 10 மணி நேரத்தில் வந்து ஒரு தொட்டியை வந்து அந்த தொட்டியை காலி செய்கிறது. 2 குழாய்களும் திறந்து விடப்பட்டால் தொட்டி நிரம்ப எவ்வளவு நேரம் ஆகும்? ஓகேவா? இது வரைக்கும் பார்த்தது வந்து 2 குழாயும் வந்து தனித்தனியாக திறந்து விடுவாங்க. அடுத்த 2 சேர்த்து வந்து திறந்து விடுவாங்க. என்னன்னு கேட்டிருப்பாங்க. இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் ஏ ஒரு குழாய் வந்து தொட்டியை நிரப்புகிறது. பி அப்படிங்கிற ஒரு குழாய் வந்து தொட்டியை வந்து காலி செய்கிறது.
ஓகேவா. ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இப்போ பாருங்கள், ஏ வந்து எத்தனை 12 மணி நேரத்தில் வந்து ஒரு தொட்டியை வந்து நிரப்புகிறது. ஓகே. பி வந்து 10 மணி நேரத்தில் வந்து பாதி தொட்டியை வந்து காலி செய்கிறது. அப்போ ஃபுல் தொட்டியை வந்து காலி செய்ய பிக்கு வந்து எவ்வளவு நேரம் ஆகும்? 20 மணி நேரம் ஆகும். ஓகேவா. பாதி தொட்டியை காலி செய்ய 10 மணி நேரம். ஸோ முழு தொட்டியை காலி பண்ண 20 மணி நேரம் வந்து ஆக போகிறது. ஓகே. இப்போது இவ்வளோ தான். இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதிட்டீங்கனாலே வந்து கணக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் வந்து ஒரு சிம்பிளான ஒரு மெத்தடு தான். ஓகேவா. என்னென்னா, இப்போ இதற்கு முன்னாடி வந்து என்ன பண்ணியிருப்போம், ஏயும் பியும் வந்து பெருக்குவோம், கீழே ஏயும் பியும் கூட்டுவோம். இங்கே வந்து என்ன பண்ணணும்னா, இது வந்து காலி செய்கிறது அப்படிங்கிறதுனால ஏ இன்ட்டு பி டிவைடட் பை பி மைனஸ் ஏ. ஓகேவா. கழிச்சு விட்டுறணும், அவ்வளோதான். இப்போ வந்து என்ன வரும், இப்போ ஏபியை பெருக்கணும்னா என்னது 12, பியோட வேல்யூ வந்து 20 மணி நேரம். ஓகேவா. அந்த பாதி தொட்டியை வந்து கணக்கில் எடுக்கக்கூடாது. பாதி தொட்டி வந்து 10 மணி நேரத்தில் காலி செய்கிறது. அப்போனா ஒரு முழு தொட்டியை வந்து 20 மணி நேரத்தில் வந்து காலி செய்கிறது. அப்போனா வந்து நம்ம இந்த முழு டைமை தான் வந்து எடுத்துக்கணும். இந்த 20 எடுத்துக்கணும். ஏயோட வேல்யூ வந்து 12, பியோட வேல்யூ வந்து 20. ஓகேவா. டிவைடட் பை பியோட வேல்யூ வந்து என்னது 20 மைனஸ் 12. அப்போ என்ன வரும், 12 × 20 டிவைடட் பை 20ல் 12 போச்சுன்னா 8. ஒரு நாள் 4, 5 நாள் 20, ஒரு நாள் 4, 2 நாள் 8, 1 2 2, 6 2 12, 6 5 30. ஓகேவா. 6 5 30. ஸோ இந்த தொட்டி நிரம்ப வந்து எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 30 மணி நேரம் ஆகும். 30 மணி நேரம் ஆகும். ஓகேவா. இதான் வந்து இந்த கணக்கு. இந்த கணக்கு வந்து ரொம்ப சிம்பிளான கணக்கு தான். ஏ வந்து 12 மணி நேரத்தில் தொட்டியை நிரப்புது, பி வந்து 10 மணி நேரத்தில் பாதி தொட்டியை வந்து காலி செய்கிறது. அப்போ முழு தொட்டியை வந்து காலி செய்ய வந்து எவ்வளோ நேரம் ஆக போகுது, 20 மணி நேரம் ஆக போகுது. இப்போது ஒரு இது வந்து நிரப்புறது, ஒரு இது வந்து காலி செய்கிறது. அதனால் வந்து ஃபார்மெட் வந்து என்னென்னா, ஏயும் பியும் பெருக்கணும், பியிலேருந்து ஏயை வந்து கழிச்சிடணும், அவ்வளோதான். ஸோ 12 × 20. ஓகேவா. ஸோ இந்த வேல்யூவை தான் எடுக்கணும் ஃபஸ்ட். இந்த இதில் கொடுத்துருக்கக்கூடிய பாதி வேல்யூ எடுக்கக்கூடாது, முழு வேல்யூ எடுக்கணும். 12 × 20, 20 மைனஸ் 12, அவ்வளோதான். 12 × 20 டிவைடட் பை 20 மைனஸ் 12, 8 அழி கொடுத்தா முடிஞ்சு. 5 நாள் 20, 2 நாள் 8, 6 5 30. ஸோ 30 மணி நேரம் வந்து ஆகும், அவ்வளோதான். ஸோ இது வந்து இன்னொரு மாடல். ஓகேவா. இப்போ அடுத்த கணக்கு. இதுவும் வந்து ஃபஸ்ட்டு மெத்தடு தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேவா. ஏ அப்படிங்கிறது ஒரு குழாய் 8 நிமிஷத்துலேயும், பி அப்படிங்கிறது குழாய் ஒரு 10 நிமிஷத்துலேயும் வந்து ஒரு தொட்டியை காலி செய்து விடும். ஓகேவா. இரு குழாய்களும் மாலை 4:10 மணிக்கு திறந்து விடப்பட்டது எனில் தொட்டி எத்தனை மணிக்கு நிரம்பும்? ஓகேவா. இதில் வந்து என்னென்னா, ஏ அப்படிங்கிறது குழாய் வந்து 8 நிமிஷத்தில் ஒரு தொட்டியை வந்து நிரப்பும். ஓகேவா. பி அப்படிங்கிறது ஒரு குழாய் வந்து 10 நிமிஷத்தில் வந்து தொட்டியை வந்து காலி செய்து விடும். அப்போ 4:10க்கு திறந்து விட்டாங்கன்னா எத்தனை மணிக்கு வந்து தொட்டி நிரம்பும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இந்த கணக்கு வந்து இதற்கு முன்னாடி செஞ்சோம்ல, அதே கணக்கு தான். இதில் வந்து டைம் வந்து கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே. இந்த கணக்கும் வந்து சேம் ஃபார்மெட்டு தான். 8 நிமிஷத்தில் தொட்டியை நிரப்புது, 10 நிமிஷத்தில் தொட்டியை காலி செய்கிறது. ஸோ ஏபி டிவைடட் பை பி மைனஸ் ஏ. ஸோ 8 × 10 டிவைடட் பை 10 மைனஸ் 8னா 2. ஸோ 8 × 10 டிவைடட் பை 2, 1 2, 2 10, 8 40. ஸோ 2 குழாயும் வந்து திறந்து விட்டால் 40 நிமிஷத்தில் வந்து அந்த தொட்டி வந்து நிரம்பும். அவங்க கொடுத்துருக்கிறது டைம் வந்து மாலை 4:10ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மாலை இந்த 40 நிமிஷத்தில் 4:10 கூட கூட்டிடணும். 4:10 கூட 40 நிமிஷம் கூட்டினா 4:50. ஸோ மாலை 4:50 அல்லது 4:50 பிஎம்ங்கிறது சரியான விடை. ஸோ ஆப்ஷனில் வந்து கண்டிப்பாக 4:50 பிஎம் இருக்கும், 4:50 ஏஎம் இருக்கும். ஓகேவா. ஸோ ஆன்சரை வந்து 4:50 பிஎம்ட்டு கிளிக் வந்து பண்ணுங்கள். ஓகே. இதான் வந்து மெத்தடில் உள்ள 4 கணக்குகள். ஓகேவா. இப்போ அடுத்த மெத்தட் வந்து பார்ப்போம்.
அடுத்த மெத்தட் வந்து செகண்ட் மெத்தட் 3 குழாய்கள் முறை. ஏபிசி அப்படின்ட்டு ஒரு 3 குழாய் இருக்குது. அது ஒவ்வொரு குழாயும் வந்து 10 மணி நேரம், 4 மணி நேரம், 20 மணி நேரம் அப்படின்ட்டு இந்த நேரத்தில் வந்து ஒரு தொட்டியை வந்து நிரப்ப இயலும். ஏ வந்து 10 மணி நேரத்தில் நிரப்புது, பி வந்து 4 மணி நேரத்தில் நிரப்புது, சி வந்து 20 மணி நேரத்தில் வந்து ஒரு தொட்டியை நிரப்புது. 3 குழாய்களும் ஒரே நேரத்தில் திறந்துவிடப்பட்டால் தொட்டியை நிரப்ப எவ்வளவு மணி நேரம் ஆகும்? ஓகே, இதற்கு முன்னாடி வந்து நம்ம 2 குழாய் கான்செப்டே பார்த்தோம். இப்போ 3 குழாய் கான்செப்டுக்கு வந்து இந்த எல்சிஎம் எடுத்தே செய்யுது மாதிரி இருக்கும். ஓகேவா? இதற்கு முன்னாடி நம்ம வந்து ஏபியை பெருக்கணும், அடுத்து ஏயும் பியும் கூட்டிட்டோம், அடுத்து ஏயும் பியும் பெருக்குவோம், அடுத்து பி மைனஸ் ஏன்னு போட்டுருவோம். ஓகேவா? இந்த 2 கான்செப்டில் தான் வந்து நம்ம இதற்கு முன்னாடி வந்து செஞ்சுருப்போம். இந்த கணக்கில் அப்படி செய்ய முடியாது. ஏன்னா 3 குழாய்கள்னு வரும்போது அந்த கான்செப்ட் வந்து ஒர்க் ஆகாது. இதற்கு வந்து எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, 3 குழாய்களும் ஒரே நேரத்தில் வந்து 3 குழாய்களும் ஒரே நேரத்தில் திறந்துவிடப்பட்டால் தொட்டியை நிரப்ப எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்ட்டு கேட்டாங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த 3க்கு எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கணும். 10, 4, 20. இந்த 3க்கு வந்து எல்சிஎம் வந்து எவ்வளவு? 20. ஓகேவா? 20. அப்போ ஏயோட குழாய் இருக்குல்ல, ஏ வந்து 10ன்னு இருக்குது. அப்போ 20 வரணுன்னா 2ஆல் பெருக்குவோம். பி வந்து 4ன்னு இருக்குது. அப்போ 20 வரணுன்னா 5ஆல் பெருக்குவோம். சி வந்து 20 தான் இருக்குது. அப்போ 1ஆல் பெருக்குனா போதும். ஓகேவா? இது வந்து என்ன கணக்குனா, மொத்தம் 20 பங்கு இருக்குது. ஓகேவா? 20 பங்கு இருக்குது. அது ஏ வந்து 2 பங்காக வந்து செய்கிறது. 20 பங்கை 2 பங்காக செய்கிறது. இது 5 பங்காக செய்கிறது. இது ஒவ்வொரு பங்காக ஒரு நாளைக்கு செய்கிறது. ஓகேவா? இதான் வந்து கான்செப்ட்டு. அப்போ 2 5 7 7 1 8 8/20. 1 நாள் 4, 2 நாள் 8, 5 நாள் 20. ஸோ 2/5. 2/5 வந்துன்னா என்னது? எப்படி எழுதலாம்? 2 எழுதலாமா? ஸோ 2.5. ஓகே, 2.5னா இவ்வளோ 2 தானே. ஸோ 2.5 மணி நேரம் ஆகும். ஸோ ஆன்சர் வந்து என்னது? 2.5 மணி நேரத்தில் வந்து அந்த தொட்டி வந்து நிரம்பும். ஓகேவா? ஸோ இதே மாடலில் தான் வந்து இனிமேல் வரக்கூடிய எல்லா கணக்கும் இருக்கும். அடுத்து பாருங்கள், PQR என்ற குழாய்கள் முறையே 12, 15, 20 நிமிஷத்தில் வந்து தொட்டியை வந்து நிரப்புகிறது. பிங்கிறது குழாய் 12 நிமிஷத்துலையும், கியூங்கிறது குழாய் 15 நிமிஷத்துலையும், ஆறுங்கிறது குழாய் 20 நிமிஷத்துலையும் ஒரு தொட்டியை நிரப்புகிறது எனில் PQR அந்த 3 குழாய்களும் வந்து ஒரு நிமிஷத்துக்கு வந்து 25 லிட்டர் வந்து நிரப்புது. அப்படின்னா தொட்டியோட கன அளவு வந்து எவ்வளவு? ஓகே, இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து என்ன தெரியும்னா, இந்த PQR இந்த 3ஐயும் வந்து ஒன்றாக சேர்ந்து திறந்து விட்டால் எத்தனை நிமிஷத்தில் வந்து நிரப்போம் அப்படின்ட்டு தெரிஞ்சால் தான் PQR ஒரு நிமிஷத்தில் இவ்வளோ நிரப்புது, இவங்க எத்தனை நிமிஷம் மொத்தம் நிரப்புகிறாங்களோ அதை தகுந்தாப்பில் தான் வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ PQR, ஸோ 12, 15, 20க்கு வந்து எல்சிஎம் எடுக்கணும். 12, 15க்கு 20க்கு எல்சிஎம் வந்து 20 தான் இங்கே பெரிய நம்பர். 20, 40, 40 நாள் வராது, 60. ஓகேவா? 60. இதோட எல்சிஎம் வந்து 60. ஸோ எல்சிஎம் எடுக்க தெரியாதவங்க வந்து எல்சிஎம் எடுக்க கற்றுக்கோங்க. எல்சிஎம் எடுக்க தெரிஞ்சால் தான் எந்த கணக்குனாலும் செய்ய முடியும். ஸோ இந்த கணக்கோட எல்சிஎம் வந்து 60. ஓகேவா? அப்போ 60 வந்து கீழே போட்டுருவோம். இங்கே 12 இருக்குது. ஓகே, பியோட வேல்யூ வந்து 12 நிமிஷத்தில் முடிக்கிறது. அப்போனா 60 வந்து 12ல் வந்து எத்தனை வரும்? 12 60. ஸோ 5, 15, 4 15 60. அடுத்து 20, 3 20 60. ஓகேவா? இதான் வந்து வேல்யூஸ். 5 4 9, 9 3 12, 12/60. ஓர் 12 12, 12 60. ஸோ 5 மணி நேரம். சார் 5 மணி நேரம் கிடையாது, 5 மினிட்ஸ், 5 நிமிஷம். ஓகேவா? இப்போது இந்த PQR இருக்குல்ல, இது தனித்தனியாக நிரப்பும் போது 12 நிமிஷம், 15 நிமிஷம், 20 நிமிஷம் ஆகுது. இந்த 3 சேர்த்து நிரப்பும் போது 5 நிமிஷத்தில் முடிச்சிருது. இந்த 3ம் வந்து ஒரு நிமிஷத்துக்கு வந்து 25 லிட்டரை வந்து நிரப்புகிறது. அப்போ 5 நிமிஷம், இந்த 3ம் வந்து 5 நிமிஷத்தில் வந்து எத்தனை லிட்டர் வந்து நிரப்பும், அதான் வந்து கணக்கு. ஒரு நிமிஷத்துக்கு 25 லிட்டர் அப்படின்னா வந்து 5 நிமிஷத்துக்கு வந்து எத்தனை லிட்டர்? 5 நிமிஷத்துக்கு எவ்வளவு? 125 லிட்டர். ஓகேவா? எவ்வளோ தான் வந்து இந்த கணக்கு. ஓகே, 125 லிட்டருங்கிறது ஆன்சர். அடுத்தது ஒரு குழாய் வந்து நிரப்பும், இன்னொரு குழாய் வந்து காலி செய்யும் முறை. ஒரு தொட்டியை 2 குழாய்கள் தனித்தனியே 30 நிமிஷம் மற்றும் 40 நிமிஷத்தில் நிரப்புகின்றன.
மற்றொரு குழாய் 24 நிமிடங்களில் நிரம்பிய தொட்டியை காலி செய்கிறது. 3 குழாய்களும் ஒரே நேரத்தில் திறந்துவிடப்பட்டால் அத்தொட்டி எத்தனை நிமிடங்களில் நிரம்பும்? ஓகேவா? இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் மெத்தட் வந்து எப்படின்னா, ஓகேவா, 2 குழாய் வந்து நிரப்புகிறது, அதனால் ப்ளஸ் போட்டுருக்கணும், A + B -C. ஒரு குழாய் வந்து அதை வந்து என்ன பண்ணுறது, காலி செய்கிறது. அப்போது எப்பவும் போல மெத்தடு தான், 1/30 + 1/40 -1/24. ஓகேவா? இப்போ வந்து என்னென்னா கீழே உள்ளதுக்கு வந்து எல்சிஎம் எடுக்கணும். எப்பவும் போல தான் 30, 40, 24க்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னு நினச்சிக்கோங்க. எல்சிஎம் எடுக்கிறது தான் வந்து இந்த கணக்கில் மேட்ரு. இப்போ 40 24 வருமா வராது, 30 வருமா வராது, ஸோ 80 இந்த 2 வராது. அடுத்து 120 120ல் 30 வரும், 24 வரும். 4 30 120, 5 24 120 வரும். அப்போ 120ங்கிறது எல்சிஎம். ஸோ நான் டக்குன்னு போட்டுருவேன், உங்களுக்கு எல்சிஎம் வந்து எடுக்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ 30 இருக்குது, எத்தனை 30 120, 4 30 120 ப்ளஸ்ஸு 3 40 120 -. ஏன் மைனஸ் போடுறோன்னா, இது காலி செய்கிறது, தொட்டியை வந்து இந்த 3வது குழாய் காலி செய்கிறதுனால மைனஸ் போடுறோம். -5 5 24 120. அப்போது 4 3 7 7 -5 2. ஸோ 2/120 இருக்குது. 2/120னா ஓர் 2 2 60. ஓகேவா? 60 நிமிடங்களில் அந்த 3 குழாய்களையும் ஒரே நேரத்தில் திறந்து விடப்பட்டால் அத்தொட்டி வந்து 60 நிமிடங்களில் வந்து நிரம்பும். ஓகேவா? இதான் வந்து கணக்கு. ஓகேவா? இப்போ அடுத்த கணக்கு வந்து என்னென்னா, இதே மாதிரி தான் இருக்கும். இப்போ அடுத்த கணக்கும் கொஞ்சம் வித்தியாசம் வந்து இருக்கும். ஓகேவா? பாருங்கள், எக்ஸ் மற்றும் ஒய். ஓகேவா? எக்ஸுங்கிறது குழாய் 20 நிமிஷத்துலேயும் ஒய்ங்கிறது குழாய் 24 நிமிஷத்துலேயும் தொட்டியை நிரப்பக்கூடிய திறன் கொண்டவை. ஜெட் அப்படிங்கிறது குழாய் வந்து நிமிடத்திற்கு 3 லிட்டர் வீதம் நீரை வெளியேற்றி தொட்டியை காலி செய்கிறது. ஓகேவா? அப்படி இருக்குது பட்சத்தில் 3 குழாய்களும் ஒரே சமயத்தில் திறந்து விடப்பட்டால் தொட்டி 15 நிமிடங்களில் நிரப்புகிறது எனில் தொட்டியின் கொள்ளளவு வந்து என்ன? இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா என்னடா இப்படின்ற தோறியும். இதை வந்து எப்படி செய்யணும்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதுவோம்ல, 1/x + y. ஓகேவா? எக்ஸும் ஒய்ங்கிறது தொட்டியை வந்து நிரப்பக்கூடியவை, அதனால் ப்ளஸ் போட்டோம். ஜெட் அப்படிங்கிறது குழாய் வந்து 3 லிட்டர் வீதம் நீரை வெளியேற்றி கொண்டு காலி செய்கிறது. அப்போது -z. ஓகேவா? இந்த 3 குழாய்களையும் வந்து ஒரே நேரத்தில் திறந்து விடப்பட்டால் அது எவ்வளோ நிமிஷத்தில் வந்து தொட்டி நிரப்பும் அப்படின்னு தான் வந்து எப்போவும் வந்து கேட்பாங்க. நம்ம அதற்கு செய்வோம். ஆனால் இந்த கணக்கில் வந்து அந்த வேல்யூ கொடுத்துட்டாங்க. எவ்வளவு? 15 நிமிடம் அப்படின்ட்டு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இங்கே வந்து 1x + ஒய்யோட வேல்யூயும் அந்த மொத்த நம்ம கண்டுபிடிப்போம்ல, ஒரு தொட்டி நிரம்ப எவ்வளோ நேரம் எடுத்துக்கொள்ளப்படும் அதையும் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு 1/z வேல்யூ வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? 1/z வேல்யூ வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்து என்ன பண்ணணுன்னா, இப்போ இந்த மைனஸ் வேல்யூ இருக்கா, இந்த மைனஸ் வேல்யூ இங்கே கொண்டு போயிட்டு இந்த 15 வந்து இங்கே கொண்டு வந்துடணும். இது 1/50. ஸோ இந்த 15 இங்கே கொண்டு வந்துடணும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், எக்ஸோட வேல்யூ வந்து என்னது 20 ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ 24 ப்ளஸ் இந்த மொத்த வேல்யூ இருக்குல்ல, மொத்த வேல்யூ. ஓகே, இதை வந்து என்ன, இது மொத்த வேல்யூன்னு வச்சுக்கிடும். இது மொத்த வேல்யூ வந்து 1/15. ஓகேவா? ஈக்குவல் டு இந்த -1/z அங்கிட்டு போகும்போது +1/z ஆயிரும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் இதான் வந்து நமக்கு என்னது, ஜெட்டு வந்து எவ்வளோ மணி நேரம் வந்து அந்த தொட்டி இது காலி செய்கிறது அப்படின்ட்டு தெரியும். ஓகேவா? இப்போ இதற்கு வந்து எல்சிஎம் வந்து பாருங்கள் 24. ஓகே, இதற்கும் வந்து எல்சிஎம் வந்து எவ்வளோ வரும்னா 120 தான் வந்து வரப்போகுது. ஓகேவா? இதற்கும் எல்சிஎம் வந்து 120 தான் வரப்போகுது. 20 இருக்குது, 20னா 6, இங்கே 24 இருக்குது, 24னா 5, இங்கே வந்து மைனஸ் போட்டிருக்கணும், மைனஸ் போட்டு 15 இருக்குது, 15னா 8, 6ம் 5ம் 11, 11ல் 8 போச்சுன்னா 3. ஓகேவா? 11ல் 8 போச்சுன்னா 3, 3/120. 1 3 3, 4 3 12. ஸோ 40
நிமிடம். ஓகேவா, இந்த 40 நிமிடங்கிறது என்னென்னா, இந்த ஜெட் இருக்குல்ல, ஜெட் வந்து நிமிடத்திற்கு 3 லிட்டர் வந்து வெளியேற்றி தொட்டியை வந்து காலி செய்கிறது. ஸோ 40 நிமிஷமாக வந்து 3 லிட்டராக வந்து வெளியேற்றி தொட்டியை காலி செய்கிறது. அப்போது ஒரு நிமிடத்திற்கு 3 லிட்டர் அப்படின்னா வந்து 40 நிமிஷத்துக்கு எத்தனை லிட்டர்? 40 × 3 போடுங்க. 40 × 3 120 லிட்டர். ஸோ ஆன்சர் வந்து எவ்வளோனா 120 லிட்டர். ஓகேவா, ஸோ அந்த கேட்டிருக்கு கணக்கு இருக்குல்ல, தொட்டியின் கொள்ளளவு வந்து 120 லிட்டர் கெப்பாசிட்டி கொண்டது வந்து அந்த தொட்டி. ஓகேவா, அடுத்த கணக்கு பாருங்கள். ஏபி அப்படிங்கிறது 2 குழாய் சேர்ந்து 6 மணி நேரத்தில் ஒரு தொட்டியை நிரப்புது. பிசி அப்படிங்கிற 2 குழாய் சேர்ந்து 10 மணி நேரத்தில் ஒரு தொட்டியை நிரப்புகிறது. சிஏ அப்படிங்கிறது ஒரு 2 குழாய் சேர்ந்து 7 1/2 அப்படின்ட்டு மணி நேரத்தில் 7.5 மணி நேரத்தில் நிரப்புகிறது. இந்த 7.5 மணி நேரத்தை வந்து 15/2 எழுதிக்கிறாங்க. ஸோ கலப்பு பின்னத்தை வந்து பின்னமாக வந்து மாற்றுறாங்க. ஈரேல 14 14 1 15 15/2 எழுதிக்கிறாங்க. ஓகே, இந்த 3 சேர்ந்து தொட்டியை நிரப்பிவிடும் இந்த மணி நேரத்தில். ஸோ 3 குழாய்களும் ஒரே நேரத்தில் திறந்து விடப்பட்டால் தொட்டியை நிரம்ப எவ்வளோ நேரம் ஆகும்? எப்பவும் போலமான ஆஸ் யூஷுவல் கணக்கு தான். ஆனால் இந்த கணக்கில் வந்து பாருங்கள், 2A 2B 2C வந்து இருக்குது. ஓகேவா, 2A 2B 2C இருக்குது. அதனால் வந்து 2A + B + Cன்னு போட்டுட்டு கணக்கு வந்து செய்யணும் எப்பவும் போல். ஓகேவா, எப்பவும் போல் என்னது 1/6 + 1/10 + 1/15/2ன்னு வருமா? இது 15/2ன்னு வரும். இப்போ இந்த 2 வந்து மேலே போயிருமா, அப்போ 2/15ன்னு வந்துடும். அவ்வளோதான், 2/15. இப்போ இதற்கு வந்து எல்சிஎம் எடுக்கணும். 6 10 15க்கு வந்து எல்சிஎம் எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ வருது? 30. 6 5 30. ஸோ 5. இது 3 அளவு இருக்குன்னா 30 வரும். 3 இது 2 அளவு இருக்குன்னா 30 வரும். ஸோ 5 3 8 10. 10/30. 0 0 கேன்சல். 1/3ன்னு இருக்கும். ஓகேவா, இது 2A + B Cயோட வேல்யூ தான் 1/3. அப்போது A + B + Cயோட வேல்யூ வந்து இது பெருக்கிட்டு இருக்கு. அப்போ இங்கே வகுத்தலுக்கு வந்தால் 6ன்னு வந்துடும். 1/6. ஸோ தொட்டி நிரம்ப மொத்தம் எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் வந்து 6 மணி நேரம். ஸோ இவ்வளோ தான் வந்து ஆன்சர். இந்த 2 வந்து விட்டுறாதீங்க. இந்த 2 விட்டுட்டு 3 மணி நேரம்னு போட்டிங்கன்னா 3 மணி நேரமும் வந்து ஆப்ஷனில் இருக்கும், தவறாகிவிடும். ஸோ அந்த 2 கொண்டு பெருக்கி போடும்போது தான் வந்து ஆன்சர் வந்து கரெக்டாக வரும். ஸோ இந்த வேல்யூ வந்து ரொம்ப முக்கியம். ஓகேவா, அடுத்த கணக்கு பாருங்கள். ரொம்ப ஈஸியான கணக்கு தான். ஒரு தொட்டியை ஒரு குழாய் 3 மணி நேரத்தில் நிரப்ப இயலும். அத்தொட்டியில் வந்து நீர்க்கசிவு ஏற்படுவதால் தொட்டி நிரம்ப 3.5 மணி நேரம் ஆகுது. ஓகேவா, ஒரு தொட்டியில் 3 மணி நேரத்தில் நிரம்பிடும். ஒரு நீர்க்கசிவு இருக்கிறனால 3.5 மணி நேரம் ஆகிறது எனில் நீர் நிரம்பிய தொட்டி நீர்க்கசிவினால் காலியாக எவ்வளவு நேரம் ஆகும்? ஓகே, இந்த கணக்கில் வந்து எப்படி வந்து செய்யணும்னா 1/A - 1/B, அதாவது இந்த A வேல்யூலேருந்து இந்த B வேல்யூ வந்து கழிச்சிடணும். அவ்வளோதான் வந்து இந்த கணக்கோட ஆன்சர். இப்போ இது வந்து கலப்பு பின்னத்தில் இருக்குது. இது பின்னமாக மாற்றோம்னா வந்து என்ன பண்ணணும்? 2 6 6 1 7 7/2. ஸோ 1/3. ஓகேவா, -7/2ன்னு போடப்படும். 1/7/2ன்னு போடுவோம். ஸோ இந்த 2 வந்து மேலே வரப்போகுது. ஸோ என்ன வரப்போகுது? 2/7ன்னு வந்துடும். ஓகேவா, இப்போ இதை சிம்பிளிஃபை இதை வந்து எப்படி பண்ணணும்னா, இதுக்கு வந்து எல்சிஎம் வந்து எடுக்காதீங்க, குறுக்கு பெருக்கல் பண்ணிடுங்க. 4 7 7 7 3 6 இந்த 2 பெருக்கிடுங்க. 3 7 21. 7 - 6 1 1/21. ஸோ 21 மணி நேரம் வந்து ஆகும். ஓகேவா, ஸோ ஒரு தொட்டியை ஒரு குழாய் 3 மணி நேரத்தில் நிரப்ப இயலும். அத்தொட்டி நீர்க்கசிவினால் 3.5 மணி நேரம் வந்து நிரம்ப ஆகிறது எனில் நீர் நிரம்பிய தொட்டி நீர்க்கசிவினால் காலியாக்க எத்தனை மணி நேரம் ஆகும்? எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 21 மணி நேரம் வந்து ஆகும். ஓகேவா, இவ்வளோ தான் இந்த கணக்கு. இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். அடுத்த கணக்கு அதே பாணியில் உள்ள கணக்கு தான். ஏபி அப்படி என்ற 2 குழாய்கள் முறையே ஒரு தொட்டியை 6 மணி நேரம் மற்றும் 12 மணி நேரத்தில் நீர் நிரப்பு திறன் உடையது. ஏயும் பியும் சேர்ந்து நீர் நிரப்பப்படுகிறது. அந்த தொட்டியில் நீர் கசிவு உள்ளதனால கூடுதலாக ஒரு 1/2 மணி நேரம் ஏற்படுகிறது. எனில் தொட்டியில் உள்ள நீர் முழுவதும் கசிவின் மூலமாக காலியாக எவ்வளோ நேரம் ஆகும்? அங்கே வந்து ஒரே குழாய் வந்து கொடுத்துருந்தாங்க. ஏங்கிறது ஒரு குழாய், ஒரே ஒரு குழாய் கான்செப்ட் கொடுத்துருந்தாங்க. இங்கே 2 குழாய். இப்போ 2 கொடுத்துருந்தாலும் சேம் தான். இந்த 2 குழாய்க்கான மெத்தட் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? 2 குழாயும் சேர்ந்து ஒரு தொட்டி எவ்வளோ நேரத்தில் நிரப்பதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த 2 பெருக்குவோமா?
6 × 12 டிவைடட் பை 6 12 18. ஓகேவா? இப்படி தானே வந்து நம்ம 2 குழாயும் ஒரே நேரத்தில் திறந்து விடப்பட்டால் நிரப்பக்கூடிய நேரம் வந்து இப்படி தானே கண்டுபிடிப்போம். அப்போது 1 6 6 3 6 18 1 3 3 4 3 18. ஸோ 2 குழாய்களும் சேர்ந்து ஒரே நேரத்தில் திறந்து விடப்பட்டால் 4 மணி நேரத்தில் வந்து குழாய் வந்து நிரம்பிடும். அந்த தொட்டி நிரம்பிடும். 2 குழாயும் வந்து ஒரே நேரத்தில் திறந்து விட்டால் 4 மணி நேரத்தில் அந்த தொட்டி நிரம்ப போகுது. ஆனால் இந்த நீர் கசிவுனால கூட ஒரு ½ அன் ஹவர் எடுக்குது. அப்போ 4.5 மணி நேரம். போன கணக்கு வந்து அவங்களே கொடுத்துருந்தாங்க 3 மணி நேரம் 3.5 மணி நேரம்ட்டு. இப்போ 4 மணி நேரம் 4.5 மணி நேரம் வந்துட்டா இதை வந்து ஆப்ஷனில் போட்டால் ஆன்சர். ஓகேவா? 1/4 மைனஸ் ஆஃப் 4.5. ஸோ 4.5 வந்து எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 7 4 8 8 1 9 9/2. 9/2 வந்து 1/2 போட்டால் 2/9 வருமா? 2/9. இப்போ இது பெருக்குங்க. 1 9 9 மைனஸ் ஆஃப் 9 8 டிவைடட் பை 9 4 36 மேலே கழிச்சா 1/36. ஸோ 36 மணி நேரம் ஆகும். ஸோ அந்த நீர் கசிவினால் தொட்டி காலியாக 36 மணி நேரம் வந்து ஆகும். ஓகேவா? இவ்வளோ தான். இந்த 2 கான்செப்ட்டும் ஒரே கான்செப்ட் தான், லைட்டாக வந்து வேறு, அவ்வளோதான். ஓகே இன்றைக்கி வந்து 4வது மற்றும் 5வது மெத்தட் வந்து பார்ப்போம். ஓகேவா? 4வது மெத்தட் வந்து இது மடங்கு அல்லது பங்கு முறை. ஓகே, இதில் வந்து முதல் கணக்கு வந்து இப்போ நம்ம பார்ப்போம். முதல் கணக்கு வந்து பாருங்கள். முதல் கணக்கில் வந்து ஏ என்ற குழாய் பி என்ற குழாயை விட 3 மடங்கு நீர் நிரப்பும் திறன் உடையது. ஓகே, இது வரைக்கும் ஒரு பாயிண்ட்டு. இரு குழாய்களும் சேர்ந்து ஒரு தொட்டியை நிரப்புவதற்கு 36 நிமிடங்கள் ஆகின்றது. இது செகண்ட் பாயிண்ட்டு. எனில் மெதுவாக நிரப்பும் குழாய் மட்டும், அதாவது மெதுவாக நீர் நிரப்பும் குழாய் மட்டும் நீர் நிரப்ப எவ்வளவு நேரம் ஆகும்? இது வந்து 3வது பாயிண்ட். இந்த 3 பாயிண்ட்டுக்கும் வந்து நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இந்த சம் வந்து சால்வு. ஸோ முதல் கணக்கினால ரொம்ப மெதுவாக வந்து செய்கிறேன். ஓகேவா? இப்போ ஏ பி அப்படின்ட்டு 2 குழாய் இருக்குது. இப்போ ஏங்கிறது குழாயோட நம்மளுடைய அந்த திறன் வந்து 1ன்னு வச்சுக்கிட்டோன்னு நினச்சிக்கோங்க. சாரி, பியோட திறன் வந்து 1ன்னு வச்சுக்கிட்டோன்னா பி என்ற குழாயை விட 3 மடங்கு திறன் மிக்கது வந்து ஏ என்ற குழாய். அப்போ ஏ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து 3ன்னு வந்துடும். ஸோ இப்போ வந்து ஸ்டேட்மெண்ட்டை படிக்க, ஏ என்ற குழாய் பி என்ற குழாயை விட 3 மடங்கு நீர் நிரப்பும் திறன் உடையது. இங்கே பாருங்கள், ஏ என்ற குழாய் பி என்ற குழாயை விட 3 மடங்கு நீர் நிரப்பும் திறன் உடையதா? ஸோ ஃபஸ்ட்டு அந்த பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். செகண்ட், இது இரு குழாய்களும் சேர்ந்து ஒரு தொட்டியை நிரப்புவதற்கு 36 நிமிடங்கள் இருக்கிறது. ஸோ 2 குழாய்கள்னு என்னது? ஏயும் பியும் சேர்ந்தால் 4 திறன் வந்து 4 வருது. திறன் 4 வரும்போது எவ்வளவு மினிட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 36 நிமிஷம் வருது. ஸோ இந்த சைடு திறன். ஸோ திறன் வந்து 4 வரும்போது 36 நிமிஷம் வருது. அதே இது அவங்க அடுத்த லைனில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எனில் மெதுவாக நீர் நிரப்பும் குழாய் மட்டும் நீர் நிரப்ப எவ்வளோ நேரமாகும்? மெதுவாக இப்போ நீர் நிரப்பது வந்து எதுன்னு பாருங்கள், பி தான் வந்து மெதுவாக நீர் நிரப்புது. அப்போது பி வந்து நீர் நிரப்ப எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 1 எவ்வளோ நேரம் ஆக போகுது? எக்ஸ். இப்போ திறன் வந்து குறைகிறது. 4ன்னு திறன் இருக்கும்போது நமக்கு வந்து எவ்வளோ வருது? 4ன்னு திறன் இருக்கும்போது 36 மினிட்ஸ் வந்து வருது. 1ன்னு திறன் வரும்போது கண்டிப்பாக வந்து திறன் வந்து என்ன ஆக போகுது? நிமிஷம் வந்து என்ன ஆக போகுது? அதிகமாகும். ஸோ திறன் குறையும் போது நிமிடங்கள் வந்து அதிகமாகும். இந்த கான்செப்ட் பேர் வந்து என்னது? எதிர்மாறல். நீங்கள் முன்னாலே படிச்சிருப்பீங்க, எதிர்மாறல். ஓகே, 2 வேல்யூமே வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா வந்து அது பேர் நேர்மாறல். ஓகே, நேர்மாறல் எதிர்மாறல் தெரிஞ்சால் இந்த தொட்டி குழாய் கணக்குகள் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து செய்ய முடியும். ஓகே, இப்போ இந்த கணக்கு மாடல் வந்து எதிர்மாறலாக இருக்குது பட்சத்தில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மேலே உள்ள 2ஐயும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு கீழே உள்ள நம்பரால் வந்து டிவைட் பண்ணிடணும். இதான் வந்து கான்செப்ட்டு. ஸோ 4 × 36 டிவைடட் பை 1 போட்டாலும் 1 தான், போடலனாலும் 1 தான். ஸோ 4 × 36 வந்து எவ்வளவு? 36 72 144. ஸோ 144 மினிட்ஸ் வந்து ஆகுது. ஸோ கேட்ட கேள்விக்கான விடை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெதுவாக நிரப்பும் குழாய் மட்டும் நீர் நிரப்ப எவ்வளவு நேரம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 144 நிமிடங்கள். ஓகே, இது முதல் கணக்குனால ரொம்ப மெதுவாக சொல்லிட்டேன். அடுத்த கணக்குலேருந்து நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக வந்து செய்வோம். ஓகேவா? ஓகே, இப்போ 2வது கணக்கு. ஏ என்ற குழாய் வந்து 1/3 பங்கு தொட்டியினை 1/3 பங்கு தொட்டியினை 2 மணி நேரத்தில் நிரப்பிவிடும். இது முதல் பாயிண்ட்டு. பி என்ற குழாய்
25% நீரினை 3 மணி நேரத்தில் நிரப்பிவிடும். இது 2வது பாயிண்ட். எனில் ஏயும் பியும் சேர்ந்து தொட்டியை நிரப்ப எவ்வளவு நேரம் ஆகும்? இது 3வது பாயிண்ட். ஸோ இந்த 3 பாயிண்ட்டுக்கும் வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சா முடிஞ்சு. ஓகே, இப்போ முதல் பாயிண்ட் வந்து எழுதுவோம். ஓகே, ஏங்கிறது குழாய் வந்து 1/3 அந்த பங்கு தொட்டியினை வந்து 2 மணி நேரத்தில் முடிக்கிறது. அப்போது ஒரு தொட்டி, ஓகேவா, இது 1/3 இருக்குது, ஓகேவா. அப்போ ஒரு தொட்டியினை முடிக்க எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்திங்கன்னா இந்த 3 வந்து இங்கே போயிடும். ஓகே, 3 வந்து இங்கே போயிட்டுனா 3 6, ஸோ 6. அப்போ ஏயோட ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஏங்கிறது குழாய் ஒரு பங்கு தொட்டியினை வந்து நிரப்ப வந்து 6 மணி நேரம் ஆகும், ஓகேவா. அதாவது ஃபுல் டேங்க், ஓகேவா. ஒரு பங்குனா ஃபுல் டேங்க். ஒரு ஃபுல் டேங்க்கை வந்து நிரப்புவதற்கு 6 மணி நேரம் ஆகும். இது வந்து நம்ம முதல் பாயிண்ட்டை வந்து எடுத்துக்கிட்டோம், ஓகேவா, இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து. செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். பிங்கிறது குழாய் 25%, ஓகேவா. 25%னா வந்து நம்ம எப்படி எழுதலாம்? அந்த பின்ன வடிவில் எழுதும்போது 3/4ன்னு எழுதலாமா? சாரி, 1/4, ஓகே. 3/4 கிடையாது, 75னா தான் 3/4, 1/4ன்னு எழுதலாம், ஓகேவா. அப்போ 1/4 பங்கு நீரினை வந்து 3 மணி நேரத்தில் வந்து நிரப்புது, ஓகேவா. அப்போது நமக்கு ஒரு பங்கு, அதாவது ஒரு ஃபுல் டேங்க் இது வந்து நிரப்பதற்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்திங்கன்னா இதை வந்து இங்கே வருமா, இங்கே வந்து பெருக்கல் வருமா, 12, ஓகே. இவ்வளோ தான். இந்த ரெண்டையும் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஆன்சர் முடிஞ்சு. அப்போது ஏங்கிறது குழாய் வந்து ஒரு முழு தொட்டியினை நிரப்ப 6 மணி நேரம் ஆகுது. பிங்கிறது குழாய் ஒரு முழு தொட்டியினை நிரப்ப 12 மணி நேரம் ஆகுது. இதற்கப்புறம் வந்து நம்மளுடைய ஆஸ் யூஷுவல் மெத்தட், ஏயும் பியும் வந்து சேர்ந்து ஒரு தொட்டியை நிரப்ப எவ்வளோ நேரம் ஆகும், அது வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? ஏபி டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி. ஸோ நமக்கு ஏயும் தெரியுது, பியும் தெரியுது. ஏ வந்து 6, பி வந்து 12. அப்போ 6 × 12 டிவைடட் பை 6 + 12. 6 + 12னா 18. 1 6, 3 18, 1 3 3, 4 3 12. ஸோ ஏயும் பியும் சேர்ந்து அந்த தொட்டியினை நிரப்ப, அந்த ரெண்டும் சேர்ந்து இணைந்து அந்த தொட்டியினை நிரப்ப 4 மணி நேரம் வந்து ஆகும், ஓகேவா. அவ்வளோதான். ஸோ அந்த கணக்கில் இருந்து கரெக்டாக அந்த லைனை வந்து எடுத்துட்டிங்கன்னா ஆன்சர் வந்து முடிந்து விட்டது, ஓகேவா. அடுத்தது 3வது கணக்கு. ஏபிசி என்ற 3 குழாய்கள், ஏபிசி என்ற 3 குழாய்கள் சேர்ந்து ஒரு தொட்டியை 8 மணி நேரத்தில் நிரப்பும். இது முதல் பாயிண்ட். சி என்ற குழாய் பியை போல் 2 மடங்கு திறன் உடையது. இது 2வது பாயிண்ட். பி என்ற குழாய் ஏயை போல் 2 மடங்கு திறன் உடையது. இது 3வது பாயிண்ட், ஓகேவா. எனில் ஏ மட்டும் தொட்டியை நிரப்ப எவ்வளோ நேரம் ஆகும்? இது 4வது கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு 3 பாயிண்ட் கொடுத்து கேள்வி கேட்டிருக்காங்க. இதுவும் வந்து ஆஸ் யூஷுவல் வந்து நீங்கள் ஈஸியாக செஞ்சால் ஈஸியாக முடிஞ்சிடும், ஓகே. இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் சரி, மொதல் பாயிண்ட்லேருந்து எழுதுவோம். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இந்த 3 குழாய்களும் சேர்ந்து ஒரு தொட்டியை வந்து 8 மணி நேரத்தில் நிரப்புது, ஓகே. இது முதல் பாயிண்ட் எழுதிடுங்க. அடுத்து சி என்ற குழாய், ஓகே. இதுக்கு வந்து இந்த திறன் படி தானே 2 மடங்கு 3 மடங்குன்னு கொடுத்துருக்காங்களே, இதை வந்து இப்படி எழுதுங்க. ஏ பி சின்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து எழுதுங்க. சி என்ற குழாய் பியை போல் 2 மடங்கு திறனுடையது, ஓகேவா. சி என்ற குழாய் பியை போல் 2 மடங்கு திறனுடையது, ஓகே. அப்போ இது 1னா இது 2ன்னு இருக்குது. அதுதான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து தெரியுது. சி என்ற குழாய் பியை போல் 2 மடங்கு திறனுடையது. அப்போ இது 1னா இது 2. அடுத்த பாயிண்ட் பண்ணுங்கள். பி என்ற குழாய் ஏயை போல் 2 மடங்கு திறனுடையது. அப்போ ஏ 1னா இது 2. அப்போ இது 2 மடங்கு திறனுடையதுன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை வந்து நம்ம ரீகன்சிடர் பண்ணணுமா? இது 2 பாயிண்ட் திறனுடையதுன்னா இது 4 மடங்கு திறனுடையது, ஓகேவா. அவ்வளோதான், இதுதான். அப்போ 1 ரேஷியோ வந்து 1:4 இருக்குது, ஓகேவா. இவ்வளோ தாங்க. இந்த பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இந்த கணக்கு ஓவர். அப்போ கேள்வி வந்து என்னது? ஏ மட்டும் தொட்டியை நிரப்ப எவ்வளோ நேரமாகும்? அப்போது ஏபிசி தான் என்னது? 1 + 2 + 4, 1 + 2 + 4 வந்து எவ்வளவு? 7. ஸோ 7 மடங்கு, ஓகேவா.
7 மடங்கு திறன் மிக்கது வந்து 8 மணி நேரம் ஆகுது. ஸோ இது வந்து திறன் 7 மடங்கு திறன் இருந்துச்சுன்னா 8 மணி நேரம் வந்து ஆகிறது. அப்போது ஏக்கு வந்து எவ்வளோ திறன் பாருங்கள், ஏ மட்டும் தொட்டியை நிரப்ப எவ்வளோ நேரம் ஆகும்? ஏ வந்து 1. அப்போது 1க்குன்னா எவ்வளோ நேரம் ஆகும்? இது முன்னால் வந்து செஞ்சோம்ல அதே கணக்கு தான். ஸோ திறன் குறைகிறது, நேரம் வந்து அதிகரிக்கும். அப்போ 7 இருக்குது ஓகேவா, 7 மடங்கு திறன் இருந்துச்சுன்னா ஸோ இது வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இது எதிர்மாறலில் இருக்குது. ஒரு வேளை டிக்ரீஸ் ஆகுது, ஒரு வேளை வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ எதிர்மாறலில் இருக்குது. எதிர்மாறல் இருந்துச்சுன்னா மேலே உள்ள 2 பெருக்கிட்டு கீழே உள்ள டிவைட் பண்ணிடுவோம். ஸோ மேலே உள்ள 2 பெருக்குன்னா 7 மடங்கு திறன் இருக்கும்போது 8 மணி நேரம் ஆகுது. கீழே 1 போட்டாலும் 1 தான், போடலனாலும் 1 தான். ஸோ 7 8 56. ஸோ 56 மணி நேரம் ஆகும். ஸோ ஏ மட்டும் ஒரு தொட்டியை நிரப்ப எவ்வளோ மணி நேரம் ஆகிறது? 56 மணி நேரம் ஓகேவா, 56 ஹவர்ஸ் வந்து ஆகிறது ஓகேவா. இதான் வந்து இந்த கேள்வியோட ஆன்சர். அடுத்த கணக்கு, ஏ என்ற குழாய் பி என்ற குழாயை விட 2 மடங்கு நீர் நிரப்பும் திறன் உடையது. ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஏ என்ற குழாய் பி என்ற குழாயை விட 2 மடங்கு நீர் நிரப்பும் திறன் உடையது. ஃபஸ்ட்டு பாயிண்ட். இரு குழாய்களும் சேர்ந்து ஒரு தொட்டியை நீர் நிரப்பதற்கு 40 நிமிடங்கள் ஆகின்றன எனில் பி என்ற குழாய் மட்டும் நீர் நிரப்ப எவ்வளவு நேரம் ஆகும்? ஓகே, ஏ என்ற குழாய் பி என்ற குழாயை விட 2 மடங்கு நீர் நிரப்பு திறன் உடையது முதல் பாயிண்ட்டு. இரு குழாய்களும் சேர்ந்து நீர் நிரப்ப 40 நிமிஷம் ஆகின்றது ரெண்டாவது பாயிண்ட்டு. மூன்றாவது வந்து கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ 2 பாயிண்ட் கொடுத்து மூணாவது வந்து ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ இந்த கணக்கு வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் ஈஸியாக வந்து செய்வோம் ஓகேவா. ஏ என்ற குழாய் பி என்ற குழாயை விட 2 மடங்கு திறன் உடையது. அப்போ ஏ பி, ஏ வந்து பி வந்து 1 மடங்கு திறன் உடையதுன்னா ஏ வந்து 2 மடங்கு திறன் உடையது. முடிச்சா முதல் ஸ்டேட்மெண்ட், ஏ என்ற குழாய் பி என்ற குழாயை விட 2 மடங்கு நீர் நிரப்பும் திறன் உடையது ஓகேவா. அதற்கு வந்து நம்ம ஆன்சர் வந்து எழுதிட்டோம். ஏ என்ற குழாய் பி என்ற குழாயை விட 2 மடங்கு திறன் உடையது முடிஞ்சு. இரு குழாய்களும் சேர்ந்து ஒரு தொட்டியை நிரப்பதற்கு 40 நிமிஷம் ஆகும். ஓகே, ஏ ப்ளஸ் பி. அப்போ 3 மடங்கு திறன் இருந்துச்சுன்னா எவ்வளோ மணி நேரம் ஆகுது? ஓகே, 3 மணி இது திறன் 3 மடங்கு திறன் இருந்துச்சுன்னா எவ்வளோ மணி நேரம் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா 40 மினிட்ஸ் ஓகேவா, 40 மினிட்ஸ் ஆகுது. ஓகே, பி என்ற குழாய் மட்டும் நீர் நிரப்ப எவ்வளோ நேரம் ஆகும்? பி என்ற குழாயினா வந்து 1 ஓகேவா, 1 எவ்வளவு மினிட்ஸ் ஆகும்னு பார்த்திங்கன்னா திறன் வந்து குறைகிறது, அப்போ மினிட்ஸ் வந்து அதிகரிக்கும். இது எதிர்மாறல் கான்செப்ட். இந்த 2 பெருக்கிட்டால் முடிஞ்சு, 2 பெருக்கி கீழே உள்ளதாக வகுக்கணும், அவ்வளோதான். எப்பவும் போல தான் 3 × 40 கீழே 1 போட்டாலும் 1 தான், போடலனாலும் 1 தான். ஸோ 3 × 40 120 மினிட்ஸ். ஸோ ஆப்ஷனில் வந்து 120 நிமிடங்கள் கொடுத்தாலும் கரெக்டு தான், 2 மணி நேரம் அப்படின்ட்டு கொடுத்துருந்தாலும் கரெக்டு தான். ஸோ எது இருக்கோ அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க, அவ்வளோதான். இப்போ அடுத்த மெத்தட், நேரம் முறை. ஓகே, இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கொஸ்டின் படிப்போம். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஓகே, ஒரு பையன் மற்றும் ஒரு பொண்ணு வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து நீர் நிரப்பும் போட்டியில் வந்து கலந்துக்கிறாங்க. அதில் அந்த பையன் வந்து 3 நிமிடங்களில் 4 லிட்டர் தண்ணியை வந்து ஃபில் பண்ணுறான். இது முதல் பாயிண்ட்டு. பொண்ணு வந்து 4 நிமிஷத்தில் 3 லிட்டர் தண்ணியை ஃபில் பண்ணுறா. இது ரெண்டாவது பாயிண்ட்டு. அப்போ இருவரும் சேர்ந்து 100 லிட்டர் தண்ணியை நிரப்ப எவ்வளவு நேரம் ஆகும்? ஸோ 2 பாயிண்ட் கொடுத்துட்டு கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. ஓகே, இப்போ இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம சிம்பிளாக செய்வோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பாய் எடுத்துக்கிடுவோமா, அந்த பையன் ஓகேவா. பாய் வந்து 3 நிமிடங்களில் 4 லிட்டர் தண்ணியை நிரப்புகிறான். அப்படி என்றால் 1 நிமிடங்களில் எவ்வளவு தண்ணி நிரப்புவான்? அப்போது இங்கே 1 மட்டும் வச்சுட்டு அந்த 3 இங்கே போயிருமா. ஸோ 4/3 லிட்டர் தண்ணியை நிரப்புவான். இது முதல் ஸ்டேட்மெண்ட் ஓகேவா. ஸோ இந்த 1 நிமிஷங்கிறதுனால இந்த 3 வந்து இங்கே டிவிஷன் கொண்டு போயிருந்தோம். ஒரு பொண்ணு கேர்ள் வந்து 4 நிமிஷத்தில் 3 லிட்டர் தண்ணியை நிரப்புகிறாள் எனில் 1 நிமிடத்தில் எவ்வளோ தண்ணியை நிரப்புவாள்? அவள் வந்து 1 நிமிஷத்தில் 3/4 லிட்டர் தண்ணியை வந்து நிரப்புவாள். இதுதான் வந்து கான்செப்ட்.
அப்போ பையனுக்கு நமக்கு ஈக்குவேஷன் இருக்குது, பொண்ணுக்கு ஈக்குவேஷன் இருக்குது. இருவரும் சேர்ந்து ஓகேவா, இருவரும் சேர்ந்து அப்படிங்கும்போது A + B. ஸோ இருவரும் சேர்ந்து 100 லிட்டர் தண்ணியை நிரப்ப எவ்வளோ நேரம் ஆகும்? ஓகே, இப்போ இருவரும் சேர்ந்து அப்படிங்கும்போது என்ன வருது? ஓகே, 4/3 ஓகேவா. இது வந்து எப்படி வரும்? 4/3 + 3/4 ஓகேவா. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் 12 4 பெருக்குனா 16, 3 பெருக்குனா 9 ஓகேவா. ஸோ எல்சிஎம் வந்து 12 வந்துட்டு 3க்கும் 4க்கும். இங்கே 12 வரணும்னா 4 பெருக்கும், மேலேயும் 4 பெருக்கும் 16. இங்கே 12 வரணும் 3 பெருக்கும், மேலேயும் 3 பெருக்கும் 9. ஸோ 25/12 லிட்டர் ஓகேவா. இவங்க 2 பேரும் சேர்ந்தால் ஒரு நிமிடத்தில் ஓகேவா, இவங்க 2 பேரும் சேர்ந்தால் ஒரு நிமிஷத்தில் 25/12 லிட்டர் வந்து தண்ணியை வந்து நிரப்புவாங்க ஓகேவா. இப்போ நமக்கு 100 லிட்டர் தண்ணியை நிரப்ப எவ்வளோ மணி நேரம் ஆகும்? அதான் வந்து கேள்வி. ஸோ 100 லிட்டர் தண்ணியை நிரப்ப 25/12ன்னு போட்டிங்கன்னா ஸோ 100 / 25/12 ஓகேவா. இப்போ இந்த 12 வந்து மேலே போயிடும். ஸோ இந்த 25 வச்சு அடி கொடுக்கலாமா? 4 × 12, இந்த 12 வந்து மேலே போயிடும். 4 × 12 வந்து 48. ஸோ 48 மினிட்ஸ் ஆகும் ஓகேவா. ஸோ நீர் நிரப்பு வந்து 48 மினிட்ஸ் வந்து ஆகும். இந்த கணக்கில் ரொம்ப முக்கியமான இடம் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான். இந்த 25/12 லிட்டர் கண்டுபிடிச்சிட்டிங்க. அதற்கப்புறம் 100 / 25/12ன்னு போடணும். அப்படி போட்டால் தான் நீங்கள் 100 லிட்டர் வந்து எவ்வளோ மணி நேரத்தில் வந்து நிரப்புவீங்க அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ 48 மினிட்ஸ். ஸோ இந்த ஒரு பாயிண்ட் தான் வந்து முக்கியம். மீதியெல்லாம் வந்து நீங்கள் ஆஸ் யூஷுவல் ஈஸியாக வந்து செஞ்சுருவீங்க. ஓகே, அடுத்த கணக்கு. ஏபி என்ற குழாய்கள் முறையே 12-18 மணி நேரத்தில் வந்து ஒரு தொட்டியை நிரப்புகிறது. முதல் பாயிண்ட். ஓகே, இரண்டாவது பாயிண்ட். சி என்ற குழாய் 36 மணி நேரத்தில் தொட்டியை காலி செய்யும். ஓகே, இரண்டாவது பாயிண்ட். 3 குழாய்களும் ஒரே நேரத்தில் திறக்கப்பட்ட பின் 6 மணி நேரம் கழித்து சி குழாய் அடைக்கப்படுகிறது. 3 குழாயும் ஒன்றா திறந்து விட்றாங்க. அடுத்து 6 மணி நேரம் கழித்து சி குழாயை வந்து அடைச்சிருந்தாங்க. ஓகே, சூப்பர் பாயிண்ட். அடுத்தது 3 பாயிண்ட் ஆகிட்டு. எனில் மீதமுள்ள தொட்டி நிரம்ப எவ்வளவு நேரம் ஆகும்? ஓகே, ஸோ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபார்மல் மெத்தடில் செஞ்ச ஆன்சர் கண்டுபிடிக்க பல மணி நேரம் ஆயிரும். இதுக்கு வந்து இந்த பங்கீட்டு முறையில் வந்து செஞ்சோன்னா டக்குன்னு ஆன்சரை கொண்டு வந்துடலாம் ஓகேவா. இப்போ 12, 18, 36 இந்த 3 வேல்யூ கொடுத்துருக்காங்களா. இந்த 3 வேல்யூக்கு வந்து எல்சிஎம் எடுத்தால் வந்து என்ன வரப்போகுது? எல்சிஎம் வந்து எவ்வளவு? 36 ஓகேவா. சிம்பிள். ஓகே, இப்போ ஏயோட இது பங்கு பார்ப்போம். ஓகே, இப்போ மொத்த பங்கு வந்து 36 பங்குப்பா. அப்போ ஏயோட பங்கு 12 மணி நேரத்தில் நிரப்புது. அப்போ 3 பங்கு. ஸோ ஏயோட பங்கு 3 பங்கு. 12 மணி நேரத்தில் நிரப்புறதுனால ஏயோட பங்கு 3 பங்கு ஓகேவா. 1 மணி நேரத்தில் நீர் நிரப்பியது அவ்வளோதான். அந்த கணக்கில் உங்களுக்கு தேவையில்லை. ஸோ 1 மணி நேரத்தில் 3 பங்கு வேலை செய்யுது அவ்வளோதான் ஓகேவா. அடுத்து இது வந்து 18ன்னு இருக்குது. 18னா பி வந்து 1 மணி நேரத்தில் 2 பங்கு வேலை செய்கிறது. சிங்கிறது 1 மணி நேரத்தில் 1 பங்கு வேலை செய்கிறது ஓகேவா. 3 கான்செப்ட் வந்து நமக்கு கிடைச்சிட்டு. அப்போது 3 குழாய்களும் ஒரே நேரத்தில் திறக்கப்படுகிறது. ஸோ 3 குழாய்களும் ஒரே நேரத்தில் திறக்கப்பட்டால் 3 + 2 5 6 6 வருது. இது வந்து எவ்வளோ நேரம் திறக்கிறாங்கன்னு பாருங்களேன். ஒரே நேரத்தில் திறக்கப்பட்டு 6 மணி நேரம் கழித்து தான் அடைக்கிறாங்க. அப்போது சரி, இந்த சிங்கிறது குழாய் வந்து தொட்டி காலி செய்யக்கூடிய நேரம் ஓகேவா. இந்த காலி வார்த்தையை மறந்துட்டேன். ஓகே, அப்போது ஏயும் பியும் வந்து கூட்டணும், சியை வந்து கழிக்கணும். ஸோ 3 + 2 5, 5 - 1 4 ஓகேவா. அப்போ 3 குழாய்களும் வந்து ஒரே நேரத்தில் திறக்கப்பட்டு பின் 6 மணி நேரம் கழித்து தான். அப்போது 3 குழாய்கள் வந்து சேர்ந்து திறக்கப்பட்டால் 4
4 × 6 மணி நேரம் இந்த 4 மடங்கு திறனோடையே போகுது, 4 மடங்கு பங்கோடையே. அப்போ 24 பங்கு வந்து இங்கேயே வந்து நம்ம முடிச்சாச்சு. இங்கே 24 பங்கு வந்து முடித்து விட்டோம். அதற்கப்புறம் மிச்சம் வந்து எவ்வளோ பங்கு இருக்கும்? 12 பங்கு தான் வந்து இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த 12 பங்கை வந்து மீதி உள்ள தொட்டி நிரம்ப எவ்வளோ நேரம் ஆகும்? மீதி வந்து எனது ஏயும் பியும் இருக்கா? ஏயும் பியும் இருந்துச்சுன்னா 5 போட்டால் 12/5, 12/5 போட்டால் 2, மீதி ஒரு 2 கிடைக்கும், இங்கே ஒரு 2. ஓகேவா? ஸோ 2 மணி நேரம் 2/5 நிமிடங்கள் வந்து ஆகும். ஓகே, இதுதான் வந்து ஆன்சர். ஸோ இந்த கணக்கு வந்து இப்படி தான் செய்யணும். ஸோ இந்த கணக்கு வந்து இன்னொரு டைம் வந்து சொல்கிறேன், கொஞ்சம் வந்து கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஏபி என்ற குழாய்கள் 12-18 மணி நேரத்தில் தொட்டியை நிரப்புகிறது. சிங்கிறது 36 மணி நேரத்தில் தொட்டி காலி செய்கிறது. ஸோ இந்த காலிங்கிறது வார்த்தை ரொம்ப முக்கியம். 3 குழாய்களும் வந்து திறக்கப்பட்ட பின் 6 மணி நேரம் கழித்து சி குழாய் அடைக்கப்படுது. ஸோ சி குழாய் வந்து திரும்ப அடைச்சிருந்தாங்க. ஏன்னா சி குழாய் தான் காலி செய்யக்கூடிய பாயிண்ட்டு. அப்போ சியை வந்து 6 மணி நேரம் கழித்து அடைச்சிட்டோன்னா நீர் வந்து காலி ஆகாது. எனில் மீதமுள்ள தொட்டி நிரம்ப எவ்வளோ மணி நேரம் ஆகும்? ஓகே, இப்போ இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு எல்சிஎம் தான். ஓகே, 3 நம்பருக்கு வந்து எல்சிஎம் எடுப்போம். எல்சிஎம் எடுத்தால் 36. ஓகே, இந்த 12, 18, 36க்கு வந்து எல்சிஎம் எடுத்தால் எல்சிஎம் 36. ஓகே, இப்போ ஏங்கிறது 1 மணி நேரத்தில் எவ்வளோ பங்கு வேலை செய்யும்? 12 மணி நேரத்தில் 36 பங்கு வேலையை செய்கிறதுனா 1 மணி நேரத்தில் 3 பங்கு வேலையை செய்யும். அதுதான் கான்செப்ட். இது வந்து பங்கு. ஓகே, 12 இதை வந்து பங்குன்னு வைக்கிறது போல் நீங்கள் ஒரு தொட்டி கணக்குனால சாக்லேட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, இப்போ 36 கேன். ஓகேவா? 36 கேனை வந்து 12 மணி நேரத்தில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? இது வந்து வாட்டர் கேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஏங்கிறது 12 மணி நேரத்தில் 36 வாட்டர் கேனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ 1 மணி நேரத்தில் 3 வாட்டர் கேனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்ட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அடுத்து பிங்கிறது 18 மணி நேரத்தில் 36 வாட்டர் கேனை ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ 1 மணி நேரத்தில் 2 வாட்டர் கேன் ப்ரொடியூஸ் பண்ணும். சிங்கிறது 36 மணி நேரத்தில் 36 வாட்டர் கேன் ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ 1 மணி நேரத்தில் 1 வாட்டர் கேனை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆனால் சிங்கிறது இங்கே காலி செய்யும்னு கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து சிங்கிறது நெகட்டிவ். ஓகேவா? நெகட்டிவ் சைன் போடணும். அப்போது அடுத்த பாயிண்ட் பாருங்கள். 3 குழாய்களும் ஒரே நேரத்தில் திறக்கப்பட்டு. ஓகே, 3 குழாய்களும் ஒரே நேரத்தில் திறக்கப்பட்டால் 3 + 2 - 1 என இது காலி செய்கிறது. அப்போ 5 - 1 4. ஓகேவா? 4. 3 குழாய்களும் திறக்கப்படுகிறது. 1 மணி நேரத்தில் 4 வாட்டர் கேனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, 3 குழாய்களும் வந்து சேர்ந்து திறக்கப்பட்டால் 1 மணி நேரத்தில் 4 வாட்டர் கேனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்படி வந்து 6 மணி நேரம் திறக்கிறாங்க. ஓகே, அப்படி 6 மணி நேரம் திறக்கும் போது 24 வாட்டர் கேனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தோம். அப்போ மீதி வந்து எவ்வளோ இருக்குது? 36ல் 24 வாட்டர் கேன் போயிட்டுனா மீதி வந்து 12 வாட்டர் கேன் தான் வந்து இருக்கிறது. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க? இந்த சியை வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ சிங்கிறது குழாயை க்ளோஸ் பண்ணும்போது நெகட்டிவ் வேல்யூ வந்து நமக்கு கேன்சல் ஆயிடுது. அப்போ மீதி உள்ள தொட்டி நிரம்ப எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மீதி வந்து என்ன இருக்குது? ஏயும் பி தான் இருக்குது. ஏயும் பின்னா 5. அப்போது 12/5 12/5 போட்டால் அதான் வந்து கேள்வியே. மீதமுள்ள தொட்டி நிரம்ப எவ்வளோ நேரம் ஆகும்? அப்போ சியை வந்து கேன்சல் பண்ணியாச்சு. மீதி ரிமைனிங் வந்து நமக்கு 12 வாட்டர் கேன் தயாரிக்கணும். ஏயும் பியும் சேர்ந்துச்சுன்னா 1 மணி நேரத்தில் 5 வாட்டர் கேன் தயாரிப்பாங்க. ஸோ 2 மணி நேரம் 2/5 நிமிடத்தில் வந்து மீதி உள்ள 12 வாட்டர் கேன் வந்து தயாரித்து முடித்து விடுவார்கள். ஸோ நீங்கள் வந்து கடைசி பாயிண்ட்டு. ஓகேவா? இந்த 36 பங்கு நீங்கள் வச்சு ஞாபகம் வச்சிங்கன்னா மறந்துடும். அதை 36 தொட்டி கணக்குனால வாட்டர் கேன் வச்சுருக்கோம். அதே ஒர்க்குன்னு வந்துச்சுன்னா ஒரு கேக்கு, ஒரு சாக்லேட்டு, ஒரு ஐஸ்கிரீமு அப்படின்னு ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா கணக்கு செய்ய ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருக்கும். ஓகேவா? இவ்வளோ தான், இந்த மெத்தட் வந்து முடிஞ்சு. ஓகே, ஸோ இந்த கணக்கெலாம் கொஞ்சம் பெரிய பெரிய கணக்கு தான். ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண என்ன ஆகும்னா பார்த்த உடனே டக்குன்னு ஆன்சர் வந்து பண்ணலாம். ஓகேவா? அடுத்து இன்னும் 2 கணக்கு இருக்குது இந்த மாடலில். ஸோ பார்ப்போம். பிக்யூ 10 நிமிடம் 20 நிமிடம் நிரப்பிவிடும். ஓகே, பிங்கிறது குழாய் 10 நிமிஷத்தில் நிரப்புது. கியூங்கிறது குழாய் 20 நிமிஷத்தில் நிரப்பிவிடும். ஆறுங்கிறது குழாய் 4 நிமிஷத்தில் காலி செய்துவிடும். பிக்யூயும் திறக்கப்பட்டு 5 நிமிடங்களுக்கு பின் 6 குழாயும்
திறக்கப்படுகிறது எனில் அத்தொட்டி காலியாக எவ்வளோ மணி நேரம் ஆகும். ஸோ இது வந்து போன கணக்கோட ஜெராக்ஸ் தான், கொஞ்சம் மாட்ரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுப்போம். 10, 20, 4. இதுக்கு வந்து எல்சிஎம் எடுத்தால் எவ்வளோ வரப்போகுது? 20 வரப்போகுது. ஸோ 20 வாட்டர் கேனை சும்மா வச்சுக்கிடுவோம். ஸோ மொத்தமாக வந்து 20 வாட்டர் கேன் வந்து செய்யணும். பி வந்து 10 நிமிஷத்தில் 20 வாட்டர் கேன் செய்யுதுன்னா பிங்கிறது 1 நிமிஷத்தில் எவ்வளோ வாட்டர் கேன் செய்யும்? 2 வாட்டர் கேன் செய்யும். ஸோ 10 நிமிஷத்தில் 20 வாட்டர் கேன் செய்யுது. கியூங்கிறது 20 நிமிஷத்தில் 20 வாட்டர் கேன் செய்யுது. அப்போ 1 வாட்டர் கேன் தான் வந்து செய்யுது. இது வந்து நெகட்டிவ் பவர், ஓகேவா? ஆறுங்கிறது நெகட்டிவ். ஸோ ஆறுங்கிறது ஓகே 4 வாட்டர் கேனை டிஸ்ட்ராய் பண்ணுதுன்னு வச்சுக்கிடுவோம். ஸோ 4 நிமிஷத்தில் 20 வாட்டர் கேனை வந்து டிஸ்ட்ராய் பண்ணுது. அப்போ 1 நிமிஷத்தில் எத்தனை வாட்டர் கேன் வந்து டிஸ்ட்ராய் பண்ணும்? 5 வாட்டர் கேன், ஓகேவா? இதுதான் முக்கியம். ஸோ ஒரு நிமிஷத்தில் 5 வாட்டர் கேன் வந்து டிஸ்ட்ராய் பண்ணுது. ஸோ -5. இவங்க 2 பேர் பாருங்களேன், 2 பேர் வந்து 1 நிமிஷத்தில் 2 வாட்டர் கேன் பி உருவாக்குது. கியூங்கிறது 1 நிமிஷத்தில் 1 வாட்டர் கேன் உருவாக்குது. ஆனால் ஆறுங்கிறது 1 நிமிஷத்தில் 5 வாட்டர் கேனை வந்து டிஸ்ட்ராய் பண்ணுகிறது. அப்படிங்கிறது பட்சத்தில் ஃபஸ்ட்டு இந்த பிக்யூ வந்து திறந்து விட்றாங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு. 5 நிமிஷத்துக்கு திறக்கும்போது 2 + 1 3, ஓகேவா? ஸோ 5 நிமிஷம் இது பண்ணுறாங்க. 5 நிமிஷம் திறக்கும் போது ஒரு 15 வாட்டர் கேனை வந்து உருவாக்கிடுதாங்க, ஓகேவா? அப்போ மீதி வந்து எவ்வளோ வாட்டர் கேன் இருக்குது? 5 வாட்டர் கேன் தான் வந்து இருக்குது, ஓகேவா? மீதி வந்து 5 வாட்டர் கேன் தான் வந்து ரிமைனிங் வந்து இருக்கிறது. ஓகே, இப்போது என்ன ஆகுதுன்னா அதுக்கு பிறகு 6 குழாயும் வந்து திறக்கப்படுகிறது. இப்போ திரும்பி வந்து 6 வந்து திறந்துட்டாங்க, ஓகேவா? இப்போ 6 திறக்கிறது பட்சத்தில் என்ன ஆகும்னா இந்த 3 வேலையும் கூட்டணும். 2 + 1 3, 3 - 5, 3 - 5னா -2, ஓகே? -2. ஓகே, இப்போ இதில் -2ன்னு போடும்போது என்ன ஆகுது? 1 2 15 2 7/1/2, ஓகேவா? ஸோ ஒரு 7 மணி நேரம் ஒரு 1/2 மினிட்ஸில் வந்து அந்த தொட்டி வந்து ஃபுல்லாக காலியிடும், ஓகேவா? அவ்வளோதான். இது வந்து இந்த வாட்டர் கேன் கான்செப்ட்டுங்கிறது இந்த பங்குன்னு உங்களுக்கு சொன்ன குழப்பெருமை தான் சொன்னேன். ஆனால் இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டர் கேன் கான்செப்ட் வந்து கரெக்டாக ஆப்ட் ஆகாது. ஏன்னா திரும்ப 6 வந்து திறக்கப்படுகிறது. 6 திறக்கும்போது என்ன ஆகுன்னா இவங்க வந்து இது பண்ணுறாங்க. இவங்க வாட்டர் கேனை க்ரியேட் பண்ண இது டிஸ்ட்ராய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இதுக்கு தானே பவர் அதிகம். ஸோ -/2ன்னு போடுங்க. 7.5 மணி நேரத்தில் வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடும், ஓகே? இதுதான் வந்து கான்செப்ட். அடுத்தது லாஸ்ட் கணக்கு. ஏங்கிறது 10 மணி நேரத்துலையும் பிங்கிறது 15 மணி நேரத்துலையும் நிரப்பும். சிங்கிறது 20 மணி நேரத்தில் காலி செய்யும். ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஏபிசி குழாய்களில் ஒரு குழாய் மட்டும் திறக்கப்படுகிறது எனில் தொட்டி நிரம்ப எவ்வளோ மணி நேரம் ஆகும்? ஸோ இதுக்கும் வந்து எல்சிஎம் எடுங்க. 10, 15, 20. ஸோ 10, 15, 20னா 15 தான் பெரிய வழி. 15ஓட அடுத்த வழி 30, 20ம் 10 வராது. அடுத்த வழி வந்து 45, 20 வராது. அடுத்த வழி 60. ஸோ இதுக்கு வந்து எல்சிஎம் வந்து எவ்வளோனா 60. இது வந்து 60 பங்கு வந்து ஒரு ஒர்க்கு இருக்குப்பா அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஏங்கிறது 10 மணி நேரத்தில் 60 பங்கு ஒர்க்கு முடிக்கிறதுனா 1 மணி நேரத்தில் எத்தனை ஒர்க்கை முடிக்கும்? 6. பிங்கிறது 15 மணி நேரத்தில் 60 ஒர்க்கை முடிக்கிறதுனா 1 மணி நேரத்தில் எத்தனை ஒர்க்கை முடிக்கும்? 4. சிங்கிறது 20 மணி நேரத்தில் 60 ஒர்க்கை முடிக்கிறதுனா 1 மணி நேரத்தில் 3 ஒர்க்கை முடிக்கும். இது வந்து நெகட்டிவ், ஓகேவா? இது வந்து காலி செய்யும். ஸோ இது நெகட்டிவ், ஓகே? ஒவ்வொரு 1 மணி நேரத்திற்கும் ஏபிசி குழாய்களில் ஒரு குழாய் மட்டுமே திறக்கப்படுகிறது, ஓகே? அப்படின்னா வந்து 3 மணி நேரம் ஒவ்வொரு 1 மணி நேரத்திற்கும், ஓகே? அப்போ 3 மணி நேரத்தில் வந்து இந்த ஒவ்வொரு குழாயும் வந்து திறக்கிறாங்க, ஓகேவா? 3 மணி நேரத்தில் வந்து ஒவ்வொரு குழாய்களும் திறக்கிறாங்க. அதே மாதிரி இது இந்த மாதிரி வந்து எவ்வளோ வரும்? மொத்தம் வந்து 60 இருக்குது, ஓகேவா? மொத்த ப்ராடக்டோட கவுண்ட் வந்து எவ்வளோனா 60 இருக்குது.
இங்கே வந்து பாருங்களேன் 3 மணி நேரத்தில் ஓகேவா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு கவுண்டே 3 மணி நேரம் தான். 3 மணி நேரத்தில் தான் வந்து மூன்றுமே வரும். 6 + 4 + -3ன்னு வரப்போகுது ஓகேவா. இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்டு இப்படின்ட்டு ஒவ்வொரு குழாய் தான் வரப்போகுது. அப்போது 10 10ல் 3 போச்சுன்னா 7 ஓகேவா. 3 மணி நேரத்தில் 7. ஸோ இந்த மாதிரி ஒரு 8 டைம் பண்ணால் எவ்வளோ வரும்? 8 3 24 ஓகே. இதையும் வந்து 8ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். 8ஆல் மல்டிப்ளை பண்ணால் 56 ஓகேவா. ஸோ 24 மணி நேரத்தில் 56 பங்கு ஒர்க்கை வந்து முடிக்கிறோம். மீதி 4 பங்கு ஒர்க் வந்து இருக்கிறது ஓகேவா. இதுதான் வந்து கான்செப்ட்டு. ஓகே 3 மணி நேரத்தில் 7 பங்கு ஒர்க்கு வந்து நம்ம முடிச்சிருக்கோம். அப்போது இதே மாதிரி 8 செட்டு வரும் ஒரு நாளைக்குனா. 3 6 9 12 அப்படின்ட்டு 8 செட்டு வரப்போகுது. அப்போ 8 செட்டு வரும்போது 8 தடவையும் வந்து 7 7 முடிப்போமா. அப்போ 7 8 56. ஸோ 56 ஒர்க்கை வந்து முடிச்சிருப்போம். இங்கே வந்து என்ன கணக்குனா, அடுத்தது வந்து பேலன்ஸ் வந்து 60 ஒர்க் இருக்குது. அதில் 56 முடிச்சாச்சு. பேலன்ஸ் வந்து 4 ஒர்க் இருக்குது. இப்போது 24 முடியும் போது ஒரு சியோடு முடியுமா. திரும்ப யார் வரப்போகிறா? ஏ வரப்போகுது. ஏ வரப்போகுதுன்னா ஏயோட ஒர்க்கு வந்து என்னது? 1 மணி நேரத்தில் 6 முடிக்கிறது. அப்போ 4/6. 4/6னா 2/3 ஓகே. இதான் வந்து எக்ஸ்ட்ரா உள்ளது. ஸோ 24 மணி நேரம் ப்ளஸ் ஒரு 2/3 நிமிஷம் வந்து டைம் ஆகும். அவ்வளோதான். இதுதான் வந்து ஆன்சர். 24 மணி நேரத்தில் 56 பங்கு வேலையை முடிச்சிட்டோம். மீதி உள்ள 4 பங்கு வேலையை வந்து 2/3 நிமிஷத்தில் வந்து முடிக்கிறோம். இதுதான் வந்து கணக்கு. ஸோ இந்த லாஸ்ட்டு பார்த்த இந்த வீடியோவில் பார்த்த இந்த 2 மாடல் கணக்கு வந்து இந்த குரூப் 1 எக்ஸாம், குரூப் 2 எக்ஸாம்லாம் வந்து கேட்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ என்னடா இது அப்படின்னு தோணும். ஸோ இந்த மாதிரி கணக்குகள் வந்து ரொம்ப முக்கியமான கணக்குகள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.